கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ற, பிள்ளைகள் அதிகமாக பெற்றுக்கிட்டாங்க. பிள்ளைகள் அதிகமாக பெற்றதால் எஸ் 7 பில்லியன் பீப்புளுங்க, 700 கோடி மக்கள் இந்த பூமியில. இன்றைய லைஃப் ஸ்டைலை வச்சு சொல்லணும்னா, இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தை வச்சு நம்ம சொல்லணும்னா, எஸ் மிஞ்சி போனா 100 கோடி மக்களுக்கு தான் இயற்கை வளங்கள் இந்த பூமியில இருக்கு. 600 கோடி மக்கள் அதிகமாக நம்ம இருக்கும். ஸோ நான் கேட்ட கேள்விக்கு 5க்கும் நீங்க என்ன சொன்னீங்க? எஸ் 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 எஸ். இப்ப கணக்கு சொல்லுங்க, நம்ம அழிஞ்சு போவோமா இல்லை இருப்போமா? நீங்க சொல்லுங்க. 2 + 2 = 4ங்க. ஏமாற்ற முடியாது, தப்பு பண்ண முடியாது. இது கணக்கு தான். ஸோ பாப்பானவர் சொல்லுகிறார், நேயர்களே, இயற்கையை அழித்தால் இயற்கை உங்களை அழித்து விடும். பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் போப் பிரான்சிஸ். இந்த பாப்பானவர் மாதிரி தெளிவாக கருத்துக்களை தைரியமாக நம்ம மூஞ்சி மேலேயே வந்தது விழற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி நான் யாரையுமே பார்க்கல. 800 வருடங்களுக்கு முன்னால் பிரான்சிஸ் அசிசியார் இதே ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்மை உசுப்பேத்தி விட்டார். நம்ம எல்லோரையும் அழைத்தார். இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அதை அழிக்கக்கூடாது, நாம் அழிந்து விடுவோம் என்று நமக்கு அவர் வழிகாட்டினார். போனோமா? இல்லையே. 800 வருஷம் போகவே இல்லையே அவர் பின்னால. பற்றி பிரசங்கத்தை பண்ணோம், பற்றி பேசணும், அவரை பற்றி நம்ம கொண்டாடணும். அவர் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் எழுதி நம்ம படம் பண்ணியிருக்கோம் புஸ்தகமா. ஆனால் எங்கெங்க நம்ம அவரை ஃபாலோ பண்ணோம்? அவரை ஃபாலோ பண்ணி இருந்தோம்னா இன்றைக்கு இவ்வளவு சீரழிவு ஏற்படுறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் இன்றைய தினம் போப் பிரான்சிஸ் உண்மையாகவே புனித பிரான்சிஸ்க்கு செய்த அந்த பணியை இவர் கண்டினியூ பண்றார். என்னன்னா தொலைஞ்சு போச்சோ வருத்தப்படாதீங்க. இப்ப இருக்கக்கூடிய செல்வங்களை நம்ம எப்படி தொலைக்காமல் இருக்க வேண்டும், அதுதான் நம்ம பாடமே. தொலைஞ்சு போனதை மீண்டும் நம்ம கொண்டு வர முடியாது, க்ளோஸ். ஆனா இருக்கிறத எப்படி நம்ம இன்னும் தொலைக்காமல் இருப்பது, இதுதான் ஞானம்.